சார் கேக்குதுங்களா சார்? இப்பதான் கேக்குது சரண்யா. ஓகே ஓகே சார், நிறைய பேர் அட் அ டைம் கனெக்ட் பண்றதுனால டெக்னிக்கல் இதுவா ஆடியோ டிஸ்கனெக்ட் ஆகுது சார். சரி சார். எஸ் சார், எஸ் சார். இப்போ நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியல, எங்களுக்காக சார் கிட்ட ராமரை குறித்த ராமர் கோயில் குறித்த அற்புத தகவல் இன்னும் நிறைய கேளுங்களேன்னு கேக்குறாங்க சார். சரி சார். இன்னும் ஒரு விளக்கம் எங்களுக்காக. நான் வந்து முதல்ல ராமர் ஜென்ம பூமியை பத்தி ஒரு கதை சொல்லவா? எஸ் சார். ஓகே, இது ரொம்ப பெரிய கதை சரண்யா. சரியா? நான் கொஞ்சம் வந்து ஒரு ரைட்டிங்ல வச்சிருக்கேன். நான் அப்படியே கொஞ்சம் படிக்கிறேன், எல்லாருக்கும் கொஞ்சம் பொறுமையா கேட்டுங்க. இது வந்து நம்ம ஹிந்து முஸ்லீம் வந்து நம்ம சகோதரர்கள், நம்ம வந்து சண்டை போடக்கூடாது. இது கேட்டிங்கன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. இது வந்து அயோத்தியில வந்து ராம ஜென்ம பூமியை மீட்போம், பாபர் மசூதியை மீண்டும் கட்டுவோம், முஸ்லீமுக்கு சொந்தமான இடத்தை முஸ்லீம்ல திரும்ப ஒப்படை என்ற வாசங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அது டிசம்பர் 6னா அந்த கருப்பு நாள் அப்படி கருப்பு சட்டை போட்டுட்டு போராட்டம் பண்ண நம்முடைய இஸ்லாமிய சகோதர அமைப்புகள்லாம் வந்து நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாமிய அமைப்பில் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் விளம்பரம் பண்ணுவாங்க. அயோத்தியில் என்னதான் பிரச்சனை, என்னதான் நடந்தது, சங் பரிவார மக்கள் ராம் ஜென்ம மீட்க போராடினாங்களா இல்லை வந்து இது மசூதியை வேணுண்டு உடைச்சாங்களா போன்ற விஷயங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்றது தான் ஆன்சராக இருக்கும் சரண்யா. அதாவது ஸ்ரீ ராமனுடைய வம்சம் வந்து வைவஸ் வத மனுவிலிருந்து தொடங்குகிறது. மனுவின் வம்சம் இஷ்வாகு, மந்தாகா, ஹரிச்சந்திரன், சகரன், பகிரதன், ரகு, திலீபன், அஜன், தசரதன், ராமன் என்று தொடங்குகிறது. இந்த ரகு வம்சத்துல ராமன் வந்து 65வது தலைமுறை சரண்யா. ராமனுக்கு பிறகு ராம, பரத, லக்ஷ்மண, சத்ருகன் ஆகியோரது குழந்தைகள் 4 தலா 2 குழந்தைகள் ராஜ்யத்தை 8 பங்காக வைத்து ஆட்சி செஞ்சாங்க. ராமனின் புதல்வன் தான் குசன். அயோத்தியில் ராமபிரான் அவதாரித்த இடத்துல பிரம்மாண்டமான ஆலயம் அமைத்து பூஜித்து வந்தான். ரகு வம்சத்துல கடைசி மன்னன் வந்து பிரகதபாகு அப்படின்ற ஒரு மன்னர் வந்து மகாபாரத போரில் வந்து துரியோதன் பக்கம் போட்டு அபிமன்யுவால தோற்கடிக்கப்பட்டு மடிந்தான். காலங்கள் உண்டோடினா அயோத்தியில ராமன் பிறந்த இடம், அப்புறம் அந்த புத்திர காமேஸ்வரி யாகம் நடந்த இடம், பரதமஸ்ரீ இடம், பட்டாபிஷேகம் நடந்த இடம் போன்ற புனித இடங்களை மக்கள் பூஜித்து வந்தார்கள். கிமு 200ல பாத்தீங்கன்னா பாரதத்துல வந்து பௌத்த மதம் எழுச்சி பெற்றது. அப்ப வடபகுதியில் அபரித வளர்ச்சி பெற்றது. உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாத பௌத்தர்கள் இந்து ஆலயங்களை இடிச்சாங்க. கிரேக்க படையெடுப்பு போது கிரேக்கர்கள் உதவியுடன் கூட நிறைய இந்து ஆலயங்களை இடிச்சு நகர்த்தினாங்க. அப்போ அவர்கள் இடித்த கோயிலுடன் வந்து அந்த குசன் வந்து கட்டிய அயோத்தி ஸ்ரீ ராமன் கோயிலும் ஒன்று. மக்கள் மீண்டும் கோயில் கட்ட இயலாமல் இடிக்கப்பட்ட இடத்தில் உள்ள மண்ணை வணங்கினார்கள். இதுதான் வந்து முதல் விஷயம் சரண்யா. கலியுகம் 3002ல, இன்று கலியுகம் 5516 நடக்கிறது. அவந்தி மன்னன் விக்ரமாதித்தன், இவன் பேர்ல தான் விக்ரம ஆண்டு அப்படின்லாம் நம்ம சொல்றோம். உலா வரும்போது கருப்பு குதிரையில ஒரு வீரன் ஒருவன் சரைய நதியில் இறங்குவதையும் சிறிது நேரத்தில் அதே வீரன் ஒளி பொருந்திய அழகுடன் வெள்ளை குதிரையில் வெளியே வருவதையும் பார்க்கறான். அப்ப ஆச்சரிய மன்னன் வந்து விக்ரமாதித்தன் குதிரை வீரன், அந்த மன்னர் விக்ரமாதித்தன் வந்து குதிரை வீரன் போயிட்டு நீ யாருன்னு கேட்கிறார். குதிரை வீரனோ நான் பிரயாகையாவேன், எல்லோரும் பாவம் போக்கிட எண்ணில் வந்து மூழ்குவார்கள், ஆனா என் பாவம் வந்து நீங்கிற நான் புனித சரைவில் மூழ்கி செல்கின்றேன் அப்படின்னு. அவன் பிரயாகைன்றது ஒரு பெரிய ரிவர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க அந்த பிரயாகையே தன்னுடைய பாவம் போக்க வந்து சரையில் வந்து குளிச்சு போறாங்கன்னு போது, அப்போ அந்த மன்னன்ட்ட வந்து இது ஸ்ரீராமன் பிறந்த இடம், அவன் புனித பாதம் பட்ட மண்ணு, ஆகவே இங்க ஸ்ரீராமனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பி வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப ராமன் பிறந்த இடத்தை அறிந்துட்டு அந்த கால நடைமுறைப்படி அந்த புனித காராம்பஸை விட்டு அங்க வந்து ஒரு மண்டியிட்ட பகுதியில் வந்து பசு தானாக பாலை சுரந்தது. அப்புறம் மன்னன் விக்ரமாதித்தன் அந்த இடத்தை அகழ்ந்து ஆராய்ந்த போது அதிசயம் அங்கே 84 தூண்களோட அரண்மனை போன்ற கோயில் உரைகளில் கட்டப்பட்டிருந்தது. அப்போ மன்னன் விக்ரமாதித்தன் அந்த கற்களையும் தூண்களையும் கொண்ட 600 ஏக்கர்ல ஸ்ரீராமனுக்கு பிரம்மாண்டமான ஆலயம் எழுப்புறான். 15ஆம் நூற்றாண்டு வரை மிக சிறப்பாக பராமரிக்கப்பட்டு பூஜைகள்லாம் நடந்தது சரண்யா. 16ஆம் நூற்றாண்டுல இந்த ராமர் ஆலயத்தை போகி சியாமானந்த பாபா என்ற ஒரு மகான் பராமரித்து வந்தார். அவர் சிறந்த ஆன்மீகவாதி, யோக சித்தம் உள்ள ஒரு பரம புருஷர். அவர்கிட்ட அநேக சீடர்கள் இருந்தாலும் அதுல வந்து ஒருவர் வந்து எல்லாருமே ஏத்துக்கிட்டார். ஒருத்தர் வந்து இஸ்லாமியர் இருந்தா கூட அப்பாஸ் மூசான்ட்டு, அவர் இந்துவாக மாதம் மாறினா கூட நீ வேண்டாம், மதம்லாம் மாற வேண்டாம், நீ அப்படியே இஸ்லாமியராக இருன்னு சொல்லிடுறாரு. அந்த அப்பாஸ் மூசா மூலமாக ஜலால் ஷான்னு ஒரு இஸ்லாமியரும் பாபா கிட்ட சீடரா வரார். நம்ம ஷிரடி சாய்பாபா இல்லை, இது யோகி சியாமானந்த பாபான்னு சொல்லிட்டு. அந்த ஜலால் ஷா மனத்துல என்ன தோடுதுன்னா, இது சக்தி வாய்ந்த ராமர் ஜென்ம பூமியில் அமைந்த ஆலயத்தில் வணங்கினா நல்ல பலன் கிடைக்குதுன்றது கண்கூடா பாக்குறேன். இதை மசூதியா மாட்டி தொழுகை பண்ணா இது இன்னும் பலன் கிடைக்குமே அப்படின்னு அவன் ஒரு மத ரீதியா திங்க் பண்ணும்போது அதற்கான சந்தர்ப்பம் வருது. 1526 பலுசிஸ்தானில் அதோட வடமேற்கு பகுதியிலிருந்து பர்கானா என்ற இடத்தை ஆண்ட குறுநில மன்னரான பாபர் வந்து பாரதத்தின் அதை படையெடுத்து வந்து இப்ராஹிம்களுடைய வென்ற பின் ஊபி பகுதியில் ஆட்சி செய்த
ராணா சங்கா என்ற மன்னனிடம் தோல்வியடைகின்றார். அந்த ஜலால் ஷாவோட ஏற்பட்ட நட்புனால பரம்பரை அந்த அந்த பாபரை வந்து ஜலால் ஷா அயோத்தி ராமர் கோயில் பாபா சியாமனந்தருக்கு அழைத்து செல்றார். அப்போ பாபா வந்து பாபர் வணங்கினால அந்த போரில் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்றதுனால பாபர் வந்து பாபா கிட்ட ஆசீர்வாதம் கேட்குறாரு. அவரும் ஆசீர் கொடுக்குறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து அந்த போருக்கு போகும்போது பாபர் ஜெயிச்சிடறாரு. அதாவது அந்த பாபாவை பொறுத்த வரைக்கும் அவர் பரம இந்துவாக இருந்தாலும் அந்த போரில் வந்து யார் வந்து கேட்குறாங்களோ அவங்க நல்ல ஆசி கொடுக்குறது அவரோட வேலை. அந்த 1528 பாபர் வெற்றி பெறுகிறார். தான் வெற்றி பெற்ற பிறகு பாபரின் ஆசிய காரணம் நம்பிய பாபர் ஜலால் ஷாவை அழைத்து கொண்டு பாபாவை நன்றி சொல்லணும்னு போகும்போது ஜலால் ஷா அதெல்லாம் வேண்டாம், நான் தான் உன்னை கூப்பிட்டு போனேன், நான் எனக்கு தான் நீ நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த பாபருக்கு செய்த உதவிக்கு கைமாறா அந்த அயோத்தியில் ராமஜென்ம பூமி ஆலயத்தை இடித்து அந்த இடத்துல தொழுகை நடத்த மசூதி கட்டித்தரணும்னு கோரிக்கை வைக்கிறார். ஆனால் பாபர் அதை ஆக்சுவலாக மறுத்துறார். ஜலால் ஷாவோட தொடர்ந்து வற்புறுத்தனால தன் தளபதி மீர் பாகியிடம் அயோத்தி ஆலயத்தை இடிக்க உத்தரவிடுகின்றார். பாபருடைய தளபதி மீர் பாகி தான் அயோத்தி ஆலயத்தை இடித்து தள்ளுறாரு. அவர் இடிக்க வரான்னு தெரிஞ்ச உடனே அந்த சியானந்த பாபா வந்து ராமர் விக்கிரத்தோடு தப்பி ஓடுகிறார். ஆலயம் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டது. எதிர்த்த அர்ச்சகர்கள், கோவில் பணியாளர்கள், அயோத்தி மக்கள் என ஆயிரக்கணக்கான கொல்லப்படுகிறார்கள். அந்த சமயத்தில் அப்பகுதியில் இருந்த ராஜா கேமாதா சிங் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் படை வீரர்களோட பாபர் எதிர்த்து போறாரு. 12 முறை பாபர் எதிர்த்து யுத்தம் நடைபெறுகிறது. இறுதியில் ராஜா கேமாதா சிங் வந்து தோல்வியுற்று படைவர்கள் மொத்தமாக அழிஞ்சு போறாங்க. இதுதான் வந்து இனிஷியல். இது அந்த டைம்ல தான் அந்த கோவிந்த் பாண்டே வந்து அவர் சண்டை போறாரு 5 நாள். அதுலேயும் ஒரு 80,000 பேர் செத்து போறாங்க. அந்த அந்த இடம் எல்லாமே கை விட்டு போனப்புறம் அந்த ஆலயம் இடிந்த இடத்தில் அதே இடத்துல கற்களை வைத்து மசூதி கட்டினார்கள். அந்த அந்த கட்டடங்கள் வந்து ஏன் இடிந்தது என்று முஸ்லீம் மற்றும் இந்து பெரியவர்களுடன் பாபர் ஆலோசனை செய்தார். கட்ட அது இடியுது. அப்போ ராமனுக்கு ஆலயம் அனுமன் இல்லாமலையா, உடனே நுழைவு வாயில அனுமன் பெயரை சுட்ட சொன்னார்கள். அவரே பாபர் அங்கே வந்து மசூதி வந்து அது மாதிரி செய்யறதுனால மசூதி வந்து இப்போ நம்ம பிரச்சனைக்குரிய மசூதி எழுந்தது. ஆனால் தொழுகை பண்ணல. சிறிது காலம் வெள்ளிக்கிழமை மட்டும் 2 மணி நேரம் தொழுகை பண்ணாங்க. மக்களின் எதிர்ப்பால் அந்த தொழுகை நின்று போயிடுச்சு. அதன் பிறகுதான் வந்து இந்த ஆலய மீட்பு போர் என்பது பெரிய லெவலில் வந்து உருவாச்சு. இது நம்ம ஃபர்தரா நம்ம இதை பற்றி நம்ம பேசுவோம் சரண்யா. ஏன் வந்து எப்படி இடிக்கப்பட்டது, எப்படி இருந்ததுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் சரண்யா. சூப்பர் சார். அப்பா எவ்வளவு இன்ஃபர்மேஷன் சார், சான்ஸே இல்ல. எஸ் சார். தொடர்ந்து நம்ம நேர்கிட்ட பேசிட்டு இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். எஸ் சரண்யா. ஜெயலட்சுமி, ஓகே ஜெயலட்சுமி நீங்க எக்ஸிட் ஆயிட்டீங்க. கீர்த்தனா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க சார். கீர்த்தனா, ஹலோ கீர்த்தனா சொல்லுங்கம்மா. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், இப்போ அண்ணா வந்து பேங்க்ல வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா. இப்போ அண்ணாக்கு வந்து அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பிசினஸ் வந்து ஏதாவது இப்ப ஜாப் போகாம ஒரு ஓன் பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம்னா எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எந்த ஃபீல்டுல பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க சார். பொதுவாக கட்டடங்கள் சம்பந்தமான விஷயம், கட்டடம் கட்டி கொடுக்கலாம். நம்பர் 2 வந்து ஏன்னா இப்போ நான் வந்து சொல்றது வந்து ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி பேசும்போது நல்ல விஷயத்த பேசுவோம். அது கட்டடம் சார்ந்த பொருட்கள் இருக்கிறது. இரும்பு, மண்ணெல்லாம் நான் அகேன்ஸ்ட் தான். பட் வந்து அதை வந்து நம்ம ஒரு ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருக்கோம், அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறோம், பைப்பு விற்கிறோம், பெயிண்ட் விற்கிறோன்னா அது இல்லாமல் நம்ம வீடு கட்ட முடியாது. ஸோ அது சார்ந்த கட்டடம் கட்டி கொடுக்கலாம், இல்லை கட்டடம் கட்டுறதுக்கான தேவையான பொருட்களை விற்கலாமா. மண்ணை மட்டும் கடைசியாக வச்சுங்க, மண் சிமெண்ட்டை மட்டும். மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாமா. ரொம்ப நன்றி. ஆமா, அதாவது நீங்க ஒரு பதில வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் ஆள் இல்லம்மா. சரிங்களா? அது போனி ஆகாதுமா. அரிசி தொழிலாம் போனி ஆகாதுமா. ஆமா, என் டிரைவரை நீங்க விட்டீங்கன்னா அவனே அந்த அரிசிகள் எல்லா அரிசியும் சாப்பிடுவான் ஒரே நாள்ல. ஆமா ஆமா விட்டுருங்க அம்மா. நீங்க 100 கேள்வி வச்சிருப்பீங்க. 100 கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியாதுமா. நீங்க வந்து உங்களை அந்த சமாதிக்காக கூட்டு போனோம். பாபர் சமாதிக்கலாம். அழைப்பிற்கு நன்றிமா. அடுத்த நேரம் சாந்தி ஸ்ரீனிவாசன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சாந்தி ஸ்ரீனிவாசன் இணைப்புல இருக்கீங்க. ரொம்ப நேரமா ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்கம்மா. ஆல்ரைட், அடுத்த நேரம் கனெக்ட் பண்ணலாம். சுரேஷ் பிரியா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சுரேஷ் பிரியா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் அம்மா, சாப்பிட்டு பேசுங்க.
வணக்கம்மா, வாழ்வுடன். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? சார் யுகப்பிரியாங்க சார், திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேங்க சார். சரிம்மா, சொல்லுங்கம்மா. சார் நான் மேலும் மேலும் உயர்றதுக்கு எனக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க சார். நீங்க ஒரு பலூன் வாங்கி கட்டிங்க, ஹீலியம் பலூன் வாங்கி. என்னங்க சார்? ஹீலியம் பலூன் வாங்கி இந்த அம்மா மேலும் மேலும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போதும் உண்டு. அது உயர்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? சார் நான் வந்து இப்போதைக்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் சார். நான் எப்படி இல்லைம்மா, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது பிரச்சனை இல்லைம்மா. எனக்கு அது ஆட்சேபனைக்குரிய விஷயம் இல்லை. நீங்கள் கட்டாயமாக இருங்க. நான் என்ன கேட்குறேன், எப்படி முன்னேறுவீங்க? அதுக்கு என்ன, இப்போ நம்ம கனவு கண்டுகிட்டே இருந்தால் வந்து அது நம்ம நடந்துருமா? இல்லைங்க சார், ஹஸ்பண்டுக்கு வியாபாரம் பண்ணும்போது அவருக்கு ஹெல்ப்பா போயிட்டு வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேங்க. தொழில் முடக்கம்னால போறது இல்லைங்க சார். சரி, இல்லை அதெல்லாம் சரிம்மா. உங்களோட இது நான் தவறுன்னு சொல்லலாம்மா. நீங்கள் அடுத்த கட்டம் போகிறது எப்படி போவீங்கன்னு கேட்குறேன். நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேங்க சார். வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டம் போக முடியாதும்மா. மேலே போக முடியாது, கீழே தான் போக முடியுமா? சரிங்க சார், நான் என்ன வேலை செய்யணும், நான் என்ன வியாபாரம் எனக்கு செட் ஆகுங்கிறத நீங்கள் நல்லா கொஞ்சம் உயரம் கம்மி, கொஞ்சம் குண்டான உருவமாம்மா நீங்கள். ஆமாங்க சார். சரிம்மா, நீங்கள் வந்து என்ன, நீங்கள் நமக்கு என்ன ஒரே தொழில் உணவு தானம்மா, வேற என்ன பண்ண முடியும்? யாரால் நன்றாக சாப்பிட முடிகின்றதோ அவங்களால தான் நன்றாக உணவு தொழிற்சாலையை நிறுவ முடியுமா, உணவு தொழிலை நடத்த முடியும். சரிங்களா? நன்றி. சாப்பிட்டது போக நீங்களும் சரண்யா மாதிரி நல்லா நீங்க நடக்கணுமா, இல்லைன்னா சரண்யா மாதிரி ஆயிடுவீங்க. நன்றி, வணக்கம்மா. ஓகேம்மா, அழைப்பிற்கு நன்றி. அடுத்து நீங்க தாமு இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. தாமு. ஹலோ, வணக்கம் ஐயா. சார் வணக்கம் ஐயா, சார் பேசுங்க. சார் வணக்கம் சார். ஐயா வணக்கம், வாழணும். சொல்லுங்க ஐயா. சார் நல்லா இருக்கீங்களா சார்? அமோகமா இருக்க, சிறப்பா இருக்கு. எங்கேருந்து கூப்பிடுறீங்க? சார் நாங்க அரக்கோண்ட்ல இருந்து கால் பண்றோம் சார். என்னோட நேம் தாமோதரன் சார். ஓகே, சூப்பர் சார். சார் எனக்கு திருமணம் பத்தி கேட்கலான்ட்டு. பண்ணிக்கங்க, தாராளமா பண்ணீங்க. யார் வேணாண்ணா? இல்ல சார், ஏஜ் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? 37 ஆயிடுச்சு சார். இல்ல நீங்களே உங்களை ஒரு வயசான ஒரு ரொம்ப வயோதிக எம்ஜிஆர்லாம் அந்த வேஷம் போட்டு வருவார். வயசான வேஷம் போட்டு சரோஜிதேவி லவ் பண்ற மாதிரி நினைச்சீங்கன்னா கல்யாணம் நடக்காது சார். 37 வயசான ஆச்சு, நமக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் வந்து இப்போ நான் இன்னும் நீங்கள் ஒரு 70 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பீங்க கட்டாயமா, குறைஞ்சபட்சம். அப்போ உங்களுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? இருக்கு சார். அப்ப தடங்கள்லாம் நீங்க நல்ல ஏதாவது ஜோசியர் பாக்குறதுனா சார், ஏதாவது பரிகாரம் ஏதாவது சொன்னா பண்ணா சரியா குயிக்கா நடந்துருமா சார்? நான் நிறைய இடம் பாத்திருக்கேன் சார், நிறைய கோயிலுக்கும் போயிருக்கேன் சார். அது எதனால தடங்களாகுதுன்னு எனக்கு தெரியல சார். அதான் சார், நீங்க எவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அது காரணம் ஜோசியம் தான் சார். இந்த பரிகாரம் சொல்லியே வந்து எல்லாரும், அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு லவ் ஃபீலோட இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும். நீங்க சாமியார் மாதிரி கோயிலில் போய் உட்காந்தீங்கன்னா எப்படி கல்யாணம் நடக்கும் சொல்லுங்க? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் வாசலில் ஜெயிச்சது காரணமே அரக்கோணம் தான் சார். அதில் பெரிய சூட்சமம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதை விட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச நீங்கள் அரக்கோணத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் சார். உங்களுக்கு மனைவி கிடைக்கும் சார். அந்த மனைவி வந்து 3 எழுத்து பேராக இருக்கலாம். ஒன்று வந்து பத்மாவாக இருக்கலாம், இல்லை ரம்யா இருக்கலாம், திவ்யா இருக்கலாம், சுகுணாவாக இருக்கலாம், கௌரியாக இருக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா சார்? நான் வந்து இதெல்லாம் குறியெல்லாம் சொல்லலை. நான் நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்றது நடக்கலன்னா எனக்கு கேளுங்க. நீங்கள் உங்களுக்கு கட்டாயம் கல்யாணம் நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப பயந்த சுபாவாக இருக்கீங்க சார். அந்த பணக்கார பொண்ணை பார்த்தீங்கன்னா போட்டு மிதிச்சுடும். அதனால கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க, வேலையை பாருங்க. நல்லா சிரிக்கிறீங்க, அழகாக சிரிப்பெல்லாம் மறந்து பல வருஷம் ஆச்சு. போய் இந்த ஜோசிக்காரன் எவன்லாம் போய் ஏமாந்தா எல்லாத்துக்கும் பணத்தை திருப்பி கேளுங்க. ஆமாம், அதை வச்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணிடலாம் சார். கோயிலெலாம் வந்து கடவுள் நம்பிக்கை அதிகப்படுத்துங்க. ஆனால் வந்து கோவிலுக்கு போகிறது வந்து பரிகாரம் நினச்சிங்கன்னா நம்மளை விட முட்டாளி எவனுமே இருக்க முடியாது சார். அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். கல்யாணம் ஆகி இந்த 3 பிள்ளை பெற்றுட்டு எனக்கு சரண்யாவை வந்து பாருங்க, பாட்டி வந்து பாருங்க. அழைப்பிற்கு நன்றி தாமு சார்.